காலங்காலமா மாமியாருங்க தான் மருமகளுங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த காலகட்டத்துல மருமகளுங்க தான் மாமியாருங்களை கொத்தடிமைகளாக வச்சு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. திருமணமாகி வந்த கொஞ்ச நாள்லயே முதல்ல அவங்க லட்சிய வேலையா செய்ய வேண்டியது என்னன்னா, தாயும் மகனையும் பிரிக்கணும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமாவே எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. தாய் மகன் உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. நபி கிட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறாரு, நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள அதிகமான உரிமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி சொல்றாங்க, உன்னுடைய தாய். இரண்டாவது முறையும் அந்த சஹாபி நபி கிட்ட அதே கேள்வியை கேட்கிறாங்க. நபி அவர்கள் இரண்டாவது முறையும் சொல்றாங்க, உன்னுடைய தாய். மூன்றாவது முறையாவும் அந்த சஹாபி, நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள சிறப்பானவர், அதிக உரிமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி சொல்றாங்க, உன்னுடைய தாய். அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல பல இடங்கள்ல பெற்றோர்களை பத்தி சொல்லியிருக்கான். அல்லாவும் ரசூலும் தாயை பத்தி அவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்ம இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடுற மாதிரி மருமகளுங்க மகன்கிட்ட இருந்து தாயை பிரிக்கிறாங்க. நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, நபி சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும், நபி சொன்னது சுன்னத்து, அதனால வந்து நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்மொழியால மட்டும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா இந்த ஹதீஸை கேட்டவங்க, நீங்க மருமகளா இருந்தா, நபி சொன்னதை ஃபாலோ பண்றவங்களாக இருந்தா, இன்ஷா அல்லாஹ் தாய்கிட்ட இருந்து மகனை பிரிச்சு அந்த பாவத்துக்கு நீங்க ஆளாயிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ்.